ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு நல்லா 2 பெரிய பொட்டேட்டோ எடுத்து தோல் சீவி குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அரை வெக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு அரை வெக்காடு மட்டும் வேகட்டும். இப்போ ஒரு அரை வெக்காடு வெந்துருச்சு. தண்ணி எடுத்து நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சாச்சு. நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை கொட்டிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கையை வச்சு பரட்டினா உடஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மாவு போட்டு பரட்டி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டாச்சு. போட்டோடனே திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதை இன்னும் எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு டைம் போட்டு பொரிக்கணும். இது இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த இது போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். எல்லா டைம் போட்டது ஓரளவுக்கு பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் பொரிச்சோம்ல அதை இன்னொரு டைம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சுக்கலாம். லைட் கோல்டன் கலரில். இதை எடுத்து வச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு டைம் பொரிச்சது. இப்போ இதையும் போட்டு இன்னொரு டைம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் கொஞ்சம் எடுத்து வச்சாலும் இது மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு பொரிச்சுக்கலாம். இது ரெடியானதில் உப்பும் பெப்பரும் போட்டு குலுக்கி சாப்பிடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் பொடி. இப்போ இதை அப்படியே குலுக்கி எடுத்துக்கலாம். உப்பும் பெப்பரும் போட்டு குலுக்கியாச்சு. சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.